சென்னையில் 14 வயது சிறுமியை பாலியல் வன்கொடுமைக்கு உள்ளாக்கி தற்கொலைக்கு தூண்டிய தனியார் பள்ளியின் தாளாளர் சரவணன் கைது செய்யப்பட்டுள்ளார். சென்னை கோயம்பேடு சேனாத்தம்மன் கோவில் தெருவைச் சேர்ந்த 10ஆம் வகுப்பு படித்து வந்த சிறுமி நேற்று முன்தினம் மண்ணெண்ணெய் ஊற்றி தீக்குளித்து தற்கொலை செய்து கொண்டார். அதிர்ச்சியடைந்த பெற்றோர் அழுது தீர்த்து சிறுமியின் கருகிய உடலுக்கு தீமூட்டி இறுதிச் சடங்குகளை முடித்தனர். இந்நிலையில் தற்கொலை செய்து கொண்ட சிறுமியின் படுக்கையில் இருந்து அவர் கைப்பட எழுதிய கடிதம் ஒன்று அவரது குடும்பத்தினரால் கைப்பற்றப்பட்டுள்ளது. அக்கடிதத்தில் தனது மரணத்திற்கு பால்டுவின் பள்ளி தாளாளர் சரவணன்தான் காரணம் என சிறுமி குறிப்பிட்டுள்ளார். மேலும் சரவணனால் மிகுந்த வேதனைக்குள்ளாகியதாகவும் சிறுமி அந்த கடிதத்தில் எழுதியுள்ளார். சிறுமியின் கடிதத்தை கைப்பற்றி கோயம்பேடு காவல்துறையினர் விசாரிக்க தொடங்கியதும் அதிர்ச்சி தகவல்கள் வெளியாகின. நெற்குன்றத்தில் இயங்கி வரும் பால்டுவின் பள்ளி தாளாளர் சரவணன் தற்கொலை செய்து கொண்ட சிறுமியின் அத்தை கணவர் என்பது தெரிய வந்தது. அத்துடன் கோயம்பேட்டில் சிறுமி வசித்து வந்த சேனாத்தம்மன் கோவில் தெருவிலேயே சரவணனும் குடும்பத்துடன் வசித்து வந்ததும் கண்டுபிடிக்கப்பட்டது. கடந்த ஆண்டு செப்டம்பர் மாதம் அத்தை வீட்டிற்கு சென்ற சிறுமியை வீட்டில் யாரும் இல்லாத சந்தர்ப்பத்தில் குளிர்பானத்தில் மயக்க மருந்து கொடுத்து சரவணன் பாலியல் வன்கொடுமை செய்துள்ளார். மயக்கம் தெளிந்து எழுந்த சிறுமி நடந்த விவரங்களை வீட்டில் சொல்ல முடியாமல் அச்சத்துடன் இருந்துள்ளார். சரவணனால் பாலியல் வன்கொடுமைக்கு ஆளான பிறகு குடும்பத்தினருடன் சரியாக பேசாமல் இருந்து வந்த சிறுமி கடந்த 2 மாதத்திற்கு முன்பு ஒருமுறை தற்கொலைக்கு முயற்சித்துள்ளார். அப்போதுதான் சரவணன் சிறுமியை பாலியல் வன்கொடுமை செய்தது கண்டுபிடிக்கப்பட்டது. ஆனால் சரவணன் உறவினர் என்பதால் சிறுமியின் குடும்பத்தினர் காவல் நிலையத்தில் புகார் கொடுக்காமல் சமரசம் பேசி விட்டுவிட்டதாக கூறப்படுகிறது. இருப்பினும் அவ்வப்போது செல்போன் மூலம் தொடர்பு கொண்டு நிர்வாண வீடியோ எடுத்து வைத்திருப்பதாகவும் தனது ஆசைக்கு இணங்கவில்லை என்றால் அதை வெளியிடப் போவதாகவும் சிறுமியை சரவணன் மிரட்டி வந்ததாக கூறப்படுகிறது. அவங்க அத்தை புருஷன் இதுக்கு 2 நாளைக்கு முன்னையே வாட்ஸ்அப்பில் ஒன்று அனுப்பிச்சிடுவேன், உங்ககிட்ட நான் படுத்ததெல்லாம் வாட்ஸ்அப்பில் அனுப்பிச்சிட்டேன்னா உங்கள் ஸ்கூல் படிப்பை போயிடும் அந்த பொண்ணுக்கு மிரட்டிக்கிறான். அந்த பொண்ணு வந்து அவங்க அம்மா கிட்டே சொல்ல, அவங்க அப்பா கிட்டே சொல்ல, வெள்ளை பேப்பரில் எழுதி வச்சுட்டு புதன்கிழமை காலையில் 9:45 மணிக்கு 3 லிட்டர் கிசால் ஊற்றின்னு 10 நிமிஷமா எரிஞ்சு அறுப்பு கறியா ஆயிட்டா. இந்நிலையில் சிறுமி தற்கொலை வழக்கில் சரவணன் மீதும் உடந்தையாக இருந்த அவரது மனைவி சசிகலா மீதும் கோயம்பேடு காவல்துறையினர் தற்கொலைக்கு தூண்டுதல், குழந்தைகளுக்கு எதிரான பாலியல் வன்முறையில் ஈடுபடுதல் ஆகிய பிரிவுகளில் வழக்கு பதிவு செய்துள்ளனர். அவனுக்கு தூக்கு தண்டனை வாங்கி கொடுங்க, பொண்டாட்டிக்கும் தண்டனை வாங்கி கொடுங்க. பொண்டாட்டி தான் மெயின், 2 பேரும் தான் காரணம். என் பொண்ணுக்கு சாவுக்கு 2 பேரும் தான் மெயினா காரணம். எழுதி வச்சிருக்குது அந்த பிள்ளை, எல்லாத்தையும் விவரமா கொடுத்துருக்கோம். ஸ்கூலையும் மூடணும், சீல் வைக்கிறதுக்கு சொல்லி இருக்குது. இதையடுத்து சரவணனை கோயம்பேடு காவல்துறையினர் கைது செய்தனர். 40 வயதான சரவணனுக்கு 12 வயதில் ஒரு மகள் இருக்கிறார். குழந்தைகள் மீதான பாலியல் அத்துமீறல்களில் அதிக அளவில் ஈடுபடுவது குழந்தைகளின் உறவினர்களே என சமூக ஆர்வலர்கள் வேதனையுடன் தெரிவிக்கின்றனர். குழந்தைகளின் எதிர்காலம் சிறப்பாக அமைய பெற்றோர்கள் மட்டுமல்லாது உறவினர்களும் உதவ வேண்டும் என்பதை மறந்து ஒரு குழந்தையின் அகால மரணத்திற்கு அவரது உறவினரே காரணமாகியுள்ளது அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது.